வீட்டுக்கும் யாரும் வரலையே. வேற யாரு புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா? உண்மை சொல்லு. ஆமா, இந்த அஞ்சலி எங்க? அஞ்சலி அந்த அஞ்சலி தான் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா. நான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவன் மொழியே சரியில்லை, திருட்டு மொழிட்டு. அவ எதையா தூக்கிட்டு போற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கா. யாரும் கேட்கல. நீங்க இப்ப முழுசா 40,000 பல்கா எடுத்துட்டு போயிருக்கா. என்னடா சொல்ற? அவளா பணத்தை எடுத்திருப்பா? இருக்கலாம்ல சித்தி. நாம தான் தேவையில்லாம நம்ம புள்ள மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம். அந்த அஞ்சலி யாரோ ஒருத்தி. பணத்தை அந்த புள்ள எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா அவ தான் எடுத்திருப்பா. ஏன்னா அவ மாத்திக்கிற துணியே இல்ல, எலி கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. மீனாட்சி அவளோட துணியை வேற எடுத்துட்டு வந்து கொடுத்தா போட்டுக்கோன்ட்டு. ஆனா அவ அதை போட்டுக்கவே இல்லை. எங்கேயோ வெளியே கிளம்பி போனோம். அப்பவே எனக்கு தெரியும் இவ தான் அந்த காசை அடிச்சிருப்பான்னு. அப்ப மீனாட்சி மறைச்சு கேட்டா எங்க போற அப்படின்ட்டு. சோப்பு சீப்பு வாங்க போறேன்னு சமாளிச்சா. சோப்பு சீப்பு வாங்குறதுக்கு எதுக்கு 2000 ரூபா கேட்டால மீனாட்சி? ஞாபகம் இருக்குல்ல? ஆமா மாமா. இதோ வந்துட்டால கலவாணி மகாராணி. என்ன கலவாணி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, நான் இங்க சீட்டு பணம் 40,000 ரூபாய் வச்சிருந்தேன். அதை நீ எடுத்தியா? என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு அதெல்லாம் எடுக்க போறேன்? அக்கா, அந்த பணத்தை எடுத்தா சொல்லிடுங்க. சித்தி என் மேல பழி போடுது. நீங்க எதுவும் எடுத்தீங்களா? ஐயோ இல்ல தாரிணி, நான் எடுக்கல. அப்போ இம்புட்டு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இதுக்கு ஏது பணம்? ஏய், நீங்க இருந்து கடைக்கு போகும்போது சோப்பு வாங்குறதுக்கு சித்திக்கிட்ட 50 ரூபா தான் வாங்கிட்டு போனேன். அந்த 50 ரூபா காசுல இம்புட்டு துணி வாங்கிட்டு வந்துட்டியா நீ? ஐயோ, இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் அந்த ஜவுளி கடையில என் மோதிரத்தை கொடுத்து தான் வாங்கினேங்கிற உண்மையை எப்படி சொல்றது? மோதிரம் கொடுத்து துணி வாங்குற அளவுக்கு நான் இருக்கேன்னா நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்டு என்னை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன யோசிக்கிற? என்ன போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? வாய்ப்பே இல்லை.